அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு என்எஃப் லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, போன விலாக்லேயே நான் சொன்ன மாதிரி ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சீஸி ஷவர்மான்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் பீஸாக எடுத்துருக்கேன். அதை நீட்டை வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நல்லா கட்டி தயிராக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட்டே நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு மறுநாள் செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் மேரினேட் பண்ண வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஷவர்மா சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வெள்ளை எள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மயோனீஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ரெடிமேட் மயோனீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வீட்டில் எப்படி செய்கிறதுண்டு. அப்புறம் நம்ம வறுத்து வச்ச வெள்ளை எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. பூண்டு ஒரு 6 பல், அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் பிளாக் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சம் பூண்டு எள்ளுலாம் கிடக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப்பு மாதிரி குக்கிங் ஆயில், இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக ஒரு சாஸ் ரேஞ்சுக்கு வர வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு சைடு வச்சிடலாம். இதில் நான் சுகர் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஒரு டீஸ்பூன் மாதிரி பவுடர் சுகர் தான் ஆட் பண்ணி ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சுருவோம். இப்போ சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதே மெத்தடில் நம்ம ஓவன்லையும் செய்யலாம். நான் இப்போ ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால பேனில் தான் செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இது மறு சைடு திருப்பி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 12 ரோல் ஷவர்மா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். தின் ஸ்லைஸாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர், எல்லோ கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரெட் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் ரெட் எடுத்துக்கிறேன். இது போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு பாதி கேபேஜ் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்குவோம். இதில் அந்த மொத்தமாக உள்ள தண்டெல்லாம் எடுத்துடலாம். சாப்பிடும்போது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அது இன்னொரு சைடு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு அந்த சாஸில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சாஸ் பத்தலை, இன்னும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
பேலன்ஸ் இருக்கிற சாஸ் எல்லாத்தையுமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெடிமேட் ப்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஷவர்மா ப்ரெட் ரெடிமேட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது. பொட்டேட்டோ இருக்குது, ஆனியன் இருக்குது, ப்ளேன் இருக்குது, மல்டிக்ரெயின் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஆனியன் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து சிக்கனை வச்சுட்டு ரொம்ப வைக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு லேயர் வரிசைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுருங்க. இதில் வேணும்னா நம்ம வந்து பிக்கல் கூட வைக்கலாம். அரேபியன் பிக்கல் வந்து அந்த வினிகரில் போட்ட குக்கும்பர்லாம் இருக்கும்ல, வேணுன்னா அது வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் யாரும் விரும்ப மாட்டாங்க, ஸோ நான் அது வைக்கலை. இப்போ ரோல் பண்ணி ஒன்று வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதையும் ரோல் பண்ணி வாட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த எட்ஜ் பக்கத்தை வந்து நம்ம கீழே வச்சுட்டாக்கா அது பிரியாமல் இருக்கும். இதை வந்து நம்ம திருப்பியும் ஓவனில் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக தான் வாட்டியிருக்கிறேன். இதே நீங்கள் இப்படியே டைரெக்டாக சாப்பிட போகிறீங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வாட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து உள்ள ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோம். ஒரு ஷவர்மாவை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் அடுக்கிக்க போகிறேன். அதுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஆரிகானோ போடுறேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ இல்லைன்னா வந்து மிக்ஸ் ஹெர்ப், அப்புறம் வந்து பீஸா சீசனிங் அந்த மாதிரி எது இருக்கோ அது போட்டுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சாலே போதும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட ஷவர்மா சீஸி பைட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.